நியாயாதிபதிகள் 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், சிம்சோன் இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையாக வயிற்றிலே அவன் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் பெற்றோரிடத்திலே, தகப்பனாகிய மனோவாவிடத்திலே, மனைவியினிடத்திலே ஆண்டவர் பேசியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராலே எதிர்பார்க்கப்பட்ட இந்த பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு பலத்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிள்ளை இந்த இடத்திலே தடுமாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நீ ஏன் பெலிஸ்தரிடத்திலே போய் பெண்ணெடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் கேட்டதற்கு, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, லோத்துவினுடைய வாழ்க்கை ஆபிரகாமோடு பிரிந்து போகின்ற சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய கண்ணுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்ற நல் மனச்சாட்சியோடு ஆபிரகாம் நடந்து கொள்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கண்ணுக்கு அழகாயிருந்த பசுமையாயிருந்த அந்த தேசத்திலே பாவம் நிறைந்து போய் கிடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் சொதோம் கொமரா தேவனாலே கண்டிக்கப்படுகிறது, அழித்தொழிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல இவனும் அதைத்தான் பதில் சொல்கிறான். அவள் கண்ணுக்கு அவள் அழகானவளாக இருந்தபடியினாலே, கண்ணுக்கு பிரியமானவள் என்பதனாலே நான் அங்கே திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு மிகப்பெரிய அழைப்பு இருக்கிறது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவன் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் தடுமாறுகின்ற சூழ்நிலை. நியாயாதிபதிகள் 15, 18, 19, 20 கவனிப்போம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரின் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினான். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்கள் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அவன் பெலிஸ்தருடைய ஜனத்துக்குள்ளே அவனுடைய மனைவியை எடுத்துக் கொள்கிறான். ஆனாலும் அவன் கவனித்து பாருங்க, பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பெலிஸ்தர்களுடைய ஆளுகை எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களோ, எப்படி 87ஆம் ஆண்டு தொடக்கம் 90ஆம் ஆண்டு வரை இந்திய அரசு, இந்திய படை வடக்கு கிழக்கிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களோ, அதை போலத்தான் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனைகளை விசாரிப்பதற்கு, அவர்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான் இந்த சிம்சோன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றாவிட்டாலும் அவன் தன்னுடைய அழைப்பிலே கவனம் செலுத்தினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மறுபக்கம் அவன் தன்னுடைய கண்ணுக்கு பிரியமானவளாக
இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஏராளமான சம்பவங்கள் பெலிஸ்தருக்கு எதிரான யுத்தங்களுக்கு ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெலிஸ்தருடைய பெண்ணை அவர் திருமணம் செய்தபடியினாலே பெலிஸ்தர்கள் அங்கே அழிக்கப்பட வாய்ப்புகள் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு பலசாலியான இந்த சிம்சோன் ஆண்டவருடைய அழைப்பு காரியத்தை அவன் முழு மனதோட அவன் செய்ய முடியாதபடி அவன் இருந்ததற்கு காரணம், கண்ணுக்கு பிரியமான அந்த பெண்ணை அவன் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவன் அப்படிப்பட்ட இச்சை உடையவனாக அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16:21 பார்க்கிறோம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய், இப்ப காசா என்றால் எல்லாருக்கும் தெரியும், யுத்தம் நடக்கிற முக்கியமான ஒரு இடம். அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாபரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நாங்கள் பொதுவாக நாங்கள் கதைக்கிறது, கடையில் சாப்பிட்டு வீல் கட்ட காசு இல்லாவிட்டால் என்ன செய்வோம்னு கேட்கறது, மாவரைக்க விடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்னு பாடி பண்ணுவாங்க. காசு இல்லாட்டி என்ன செய்யறது, மாவாட்டுவோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், பெலிஸ்தருடைய சூழ்நிலை, அவர்களுடைய ஆளுகை காலம். இந்த இடத்துல இவன் என்ன செய்கிறான், மனைவி இடத்திலே போகிறான். தகப்பன் மனைவியை, இவனுடைய மனைவியை அவருடைய ஃப்ரெண்டுக்கு கட்டி வச்சுட்டான். சொல்கிறேன், தங்கச்சி வேணுமெண்டா தங்கச்சியை கூட்டி கொண்டு போகணும், சகோதரியை கொண்டு போகணும்னு சொல்லி அவன் தகப்பன் சொல்கிறத பார்க்கணும். அதனாலே அவன் அங்கே யுத்தம் பண்ணுகிறான். எலும்பு கழுதையினுடைய தாடை, பச்சை தாடை எலும்பை எடுத்து அவன் அங்கே கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பெலிஸ்தர்களை. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மீண்டும் அவன் காசாவுக்கு போகிறான். அங்கே விபச்சாரி ஒருவரிடத்திலே போய் தங்கி இருக்கிறான். பின்னர் அவன் இந்த காலத்திலே ஐரோப்பாவில் இருப்பது போல ஃப்ரண்டினாக தெளிலாலை தெரிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தெளிலாலை வேதத்திலே ஃப்ரண்டின் என்று தான் இருக்கு, அவருடைய காதலி என்று சொல்லித்தான் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது என்னென்னு சொல்றது, திருமணமாகாமல் வாழ்வது போல அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கண்கள் முதலாவது பிடுங்கி எடுக்கப்படுகின்றன. இந்த கண்ணினாலே தனக்கு பிரியமானதை, இச்சிக்கிறதை அடைய நினைக்கிற அவனுடைய அந்த சுபாவங்களுக்கான தண்டனையை பாருங்களேன். முதலாவது அவன் பறி கொடுப்பது கண்ணை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழிய அழைப்பை நிறைவேற்ற முடியாதபடி, நிறைவேற்ற முழு உள்ளம் முழு விருப்பம் இல்லாதபடி தன்னுடைய கண்ணினாலே பார்க்கின்றவைகளை அவன் அடைய அனுபவிக்க அவன் இச்சிக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஊழிய அழைப்பு மிக பிரதானமாய் எனக்கும் உங்களுக்கும் கண்ணுக்கு முன்பாக காணப்பட வேண்டியது ஒன்று. நித்திரையால விழித்த உடனே தேவனுடைய ராட்சியம் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். 1000 பிரச்சனைகள், 1000 ஃபைல்கள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராட்சியத்தை. கரங்களை கட்டி தேவனை ரட்சித்தபடியால் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் வர வேண்டியது காட், ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இதற்காக நான் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் முதலாவது என்னுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். ஆதியாகமத்திலே கூட ஏவாள் பாவம் செய்கின்ற காரியத்திலே பிசாசு பேசி 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 எப்படி அவளை பாவத்திலே வீழ்த்தினதோ, அதை போல தெளிலாள் பேசி 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 சிம்சோனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது என்பதை அவள் அங்கே சொல்லி அங்கே அவன் விழுந்து போகிறான். ஆனால் உண்மையிலே உள்ள காரியம் என்னென்று சொன்னால், அவன் தேவனுடைய அழைப்பை அவனுக்கு முன்பாக மறுதளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
இந்த இடத்திலே எப்படி பிசாசு பேசி பேசி ஏகாலை பாவத்திலே வீழ்த்தினதோ, சும்மா இருந்த பழம், அவளை கணக்கு எடுக்காத காலம், இப்பொழுது பிசாசு வந்து பேசின பின்னர் அவள் அறிக்கை பண்ணுகிறாள். பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. தேவ ஜனமே, நானும் நீங்களும் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள் என்ற மாபெரும் அழைப்பின்படி நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். உலக இன்பங்கள், உலக சிற்றின்பங்கள், கண்ணுக்கு பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் தகுதியானவைகளாய் இருக்காது பிரியமானவர்களே. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சிம்சோனுக்கு அவர்கள் முதலாவது அவருடைய கண்ணை பிடுங்கி போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, அங்கே அவனை மாவரைக்க வைக்கிறார்கள். ஒரு நியாயம் விசாரிக்கிறவன் என்றால் சீஃப் ஜஸ்டிஸ், பிரதம நீதியரசர், அப்படிப்பட்டவருக்கு எவ்வளவு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய அழைப்பல்லவா, தேவனுடைய அபிஷேகம் அல்லவா. இங்கு பாருங்களேன், நக்கல் நையாண்டிகளோட அவனுக்கு கண் பார்வை இழந்தவனாக, சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாக, அடிமைத்தனமான வேலையை அவர்களுக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் உழைக்கின்ற பிரயாசம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்க வேண்டும். இரண்டாவது, எனக்காக உங்களுக்காக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இவன் உழைக்கின்ற மாவரைக்கின்றது யாருக்காக? அந்த பெரிஸ்தர்களுக்காக. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பிசாசுக்காக யாரும் ஓடக்கூடாது பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாட்சியாக வாழ்கிறதிலே நானும் நீங்களும் விழிப்பாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொள்கிற காரியம். இந்த இடத்திலே கடைசி நேரத்திலேயாவது ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை, பெரிஸ்தர்களை அழிக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அவன் நிறைவேற்ற துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவன் 2 தூண்களுக்கு மத்தியிலே அவன் கட்டப்பட்டிருக்கும் பொழுது பாருங்களே, 16:21, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். முதலாவது அவனை பிடித்து கண்களை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போய், தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போய், பிசாசனுடைய காரியங்களுக்கு நானும் நீங்கள் விடம் கொடுத்தால் பிசாசங்கள் எந்த கொண்டு போவான்? தண்ட இடத்துக்கு கொண்டு போடுவான். தண்ட இடத்துக்கு கொண்டு போய் தான் அவன் எல்லா காரியங்களையும் தண்டுவான். ஏவாளோட பேசி பேசி எங்க கொண்டு போயிட்டான்? தண்ட இடத்துக்கு கொண்டு போயிட்டான். இல்லாவிட்டால் ஏவாளுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா? ஆண்டவர் தான் அதை பிதாதான் சொன்னார், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி அவள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கொஞ்சம் பொறுத்து கதைக்க பிசாசு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார். 2 வெண்கல விலங்கு போட்டு பாருங்க, அசைக்க முடியாதபடி பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது. இப்படித்தான் சிறையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் இந்த மிக பெரிதான ரட்சிப்பை தந்திருக்கிறார். நானும் நீங்களும் எல்லையிலே நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவ ராஜ்யத்தினுடைய நடுப்பகுதியிலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே மறைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறாமே. ஒரு நாளும் நானும் நீங்களும் சொல்லக்கூடாது, ஐயோ நாங்கள் பாவத்தில் விளிம்பில் நிற்கிறோம், ஐயோ சாபத்தினுடைய விளிம்பில் நிற்கிறோம், ஐயோ மரணத்தின் விளிம்பில் நிற்கிறோம் என்று நானும் நீங்களும் சொல்லக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு நாளும் நாங்கள் ஊழியங்களை அசட்டை பண்ணக்கூடாது, அழைப்புகளை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சிம்சோனை விடுதலையாக்கவில்லை.
நியாயாதிபதிகள் 16:30-31 கவனித்து பாருங்கள். என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரனும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் விசாரித்தான். வேதத்திலே அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவன் 20 வருஷம் பிரதம நீதியரசராக இருந்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். தான் நினைத்த போக்கல்லவா, தன்னுடைய கண்களுடைய பிரியத்தை அல்லவா நிறைவேற்ற அவன் வாஞ்சிக்கிறான். தேவஜனமே, நானும் நீங்களும் உலகத்துக்காக பிசாசுக்காக ஓடக்கூடாது. பிசாசுக்கு பெலிஸ்தரிடத்திலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாவரைக்கப்பட்ட சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது. தேவ ராஜ்யத்தின் நடுமத்தியில சுத்த மனச்சாட்சியோடு பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்கத்தக்க கிருபைகளோடு நானும் நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த சிம்சோனை ஆண்டவர் விடுதலையாக்கவில்லை. ஆனால் நாங்கள் கவனிக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு சிம்சோனை போல அழைக்கப்படவில்லை. அவனுடைய தாயின் வயிற்றிலே அவன் உருவாக முன்னே தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் பேசி இருந்ததாக வேதத்திலே ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் சிம்சோன் அவன் பிறக்க முன்பே அறிவிக்கப்பட்ட ஒருவன். ஆனால் சவுல், இங்க பாருங்களேன், பவுல் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய தேசங்களுக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேசங்களாக கொண்டு செல்வதிலே அக்கறை உள்ளவனாக அவன் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ பயணங்களை அவர் மேற்கொண்டார். கவனிப்போம், அப்போஸ்தலர் 16:4-5 கவனிப்போம். அவர்கள் பட்டணம் தோறும் போகை எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரால் மூப்பரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை, இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்து சபையை நடத்துகின்றோம். சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். புதிய ஏற்பாட்டில் சட்டத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு ஒழுங்குகள் இருக்கு சபையில். அந்த சட்டங்களை நானும் நீங்களும் கடைபிடிக்கும் பொழுது சபை என்ன செய்யுமா? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும். 4 மூலையில ஒரு கையில் எடுத்துக் கொண்டு ஓடினால் என்ன? ஒவ்வொருத்தரும் தாங்கள் நினைச்சபடி வாழ்ந்து கொண்டு சபையை நடத்தவழிக்கிட்ட என்ன நிலைமை? இதுதான் விஷயம், ஒழுங்கு இருக்கு. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம், அப்போஸ்தலர் 16:6-7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு உற்சாகமா எல்லா நாட்டுக்கும் ஓடுறாங்க, கப்பல் ஏறுறாங்க, போட் எடுக்கிறாங்க, வாங்குறாங்க. எல்லா இடம் ஜனங்கள் அப்படியா இப்படியா என்று சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறாங்க. இந்த புதிய ஏற்பாட்டு சட்டங்களின்படி சபை விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருகிக் கொண்டு இருக்கின்றது. இப்ப இவங்களுக்கு அடுத்த காரியம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால போய் ஆசியாவுக்கு போய் ஆண்டவரை அறிவிப்போம் என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினால் நாங்கள் போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய மனசில் எங்களோட பேசினால் நான் நீங்களும் அதை செய்யக்கூடாது. அது 1000 பிரச்சனை தலைக்கு மேலே வந்தாலும் செய்யக்கூடாது. இதுதான் விஷயம். அதனாலதான் சின்ன விஷயம் தீர்மானம் எடுக்கிறதுன்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் அதைத்தான் கடைப்பிடிப்பேன். அன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் சாப்பிட்டு முடிஞ்சுது, நல்லா சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஒரு ஆலோசனை சொன்னார், இலங்கையில் நீங்கள் செய்கிற ஊழியங்களை இப்படியான காரியங்களை செய்கிறதுக்கு இலங்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரனை நீங்கள் பயன்படுத்தினீங்கள் என்றால் எல்லாரும் அவருக்கு கட்டுப்படுவாங்க, அவருக்கு உங்களோட ஊழியத்தை அவங்க செய்கிறது ஈஸியாக கிடைக்கும். அப்போ நான் சொன்னேன், ஓகே காணும், நீங்கள் கணக்கு எனக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை சொன்னால் குழம்பிட்டேன். வயசு தான் விடைக்கிறேன் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி என்னோட எனக்கு என்ன விஷயம்னா பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை எனக்கு சொன்னால் நான் அதை மாத்திரம் தான் கேட்பேன். விடைக்குள்ள யாருடைய ஆலோசனையும் நான் கேட்க மாட்டேன். அவர் மன்னிப்பு கேட்டு இப்போ நான் சொன்னால் இதுதான் விஷயம். அப்போ நான் கேட்டேன்னா இப்போ பெரிய ஊழியக்காரரோட பேரை சொல்லி கேட்டேன்னு அவரை போய் இன்னும் இடத்துல போய் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாங்கினா அவரோட மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போய் செஞ்சுட்டு வேறு ஆண்டவர் எனக்கு சொல்கிறவரால் கொண்டு தான் நான் அதை செய்யலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு நானும் நீங்கள் கீழ்ப்படியோம். எங்களுக்கு யார் அங்கே இலங்கையில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார். ஏன் நான் ஒருவரோட மாத்திரம் நான் தொடர்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் அவருக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சதத்துக்கும் நான் கணக்கு கேட்பேன், ஒவ்வொரு சதத்தை பற்றியும் நான் கேட்பேன். சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் போன டிசம்பர் எல்லாம் ப்ரெஷரில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். காரணம் இதை உண்மையோட உத்தமத்தோட ஊழியத்தை செய்வோம். இந்த பிரதர் அன்றைக்கு ஆபல் பிரதர் போன கிழமை வவுனியாவில் கேன்சர் ஒரு பிள்ளைக்கு போய் ஜெபம் பண்ண முடியுமான்னு இந்த பாசல் என்னோட நம்பரை பண்ணி அடித்தாங்க. ஓடி போனாங்களா மோட்டர் சைக்கிள். அந்த பாசல் ஓடி போய் உடனே ஜெபம் பண்ணினாராம். ஜெபம் பண்ணின உடனே அவங்க எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறாங்க. அவங்க 4 பேர் இன்றைக்கு சேர்ச்சுக்கு வரோம்னு சொன்னவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமே. ஆவியானவரால் நடத்தப்படும் ஒரு சின்ன தீர்மானங்களும் எனக்கு உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு ஊழியர்களை இன்னும் ஏராளமான ஊழியர்களை நாங்கள் செய்திருக்கிறோம். பவுனியாவில் என்னுடைய சபை காசு மாத்திரமில்லை, தனிப்பட்ட ரீதியில் கணேசன குடும்பம், விந்திரன குடும்பம், தேவராசன குடும்பம், இப்படி எல்லாரும் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். செய்து பாருங்களேன், அங்க ஒவ்வொரு ஊழியத்திலையும் 1 அல்லது 2 குடும்பம் சேர்த்துக்கு போயிருக்கிறாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமே. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும். இந்த ஊருக்கு தண்ணி கொடுத்ததால பார்க்க ஊரே சேர்த்துக்கு போக தெரியுமா உங்களுக்கு? இனி போய்தான் நாங்கள் அனுப்பித்தான் பார்க்கணும். உண்மை. அவங்களோட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு விட்டாங்க, நீங்கள் சண்டே ஸ்கூலில் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. இதுதான் உண்மையான காரியம், ஆண்டவருடைய கிருபை. அப்போஸ்தலர் 16, 9, 10, 11, 12 கவனிப்போம். விரைவாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம். ஆவியானவர் போகலாம்னு சொல்லிட்டார். ஓகே சரி, போயிடல. அவங்க அதென்னவெனில் மக்கதனியா தேசத்தால் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, தரிசனத்தை பாருங்க. வந்து ஒரு ஆள் சொல்ற மக்கதனியாவில் உண்மையா தரிசனம். இந்த பாருங்க, இந்த வலது இந்த இடத்துல இந்த கரையில மூலையில இந்த இயலாத பிள்ளைகள் இருக்கிறத குடும்பம் கனவுல கண்டுனான். கிறிஸ்துமஸ் டைம் ஆண்டவர் சொன்னான். அவங்க 2-3 பேரை படங்கள் எழுதினா, நோ இவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை. சரியா நான் சொன்ன ஆள் இவர் தான். ஏற்கனவே அடையாளங்கள் சொல்லி இருந்தனால் 2 பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். தகப்பன் மெல்லியே எப்படியான தோற்றமுடையவர் என்றெல்லாம் சொல்லி இருந்தான். கரெக்டா இருந்தது பிரியமானவர்களே. இன்றைக்கு அவங்களுக்கு கிறிஸ்துமஸ்ல சேர்த்த காசு அவங்களுக்கு கொடுத்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் பேச வேண்டும் நம்ம ஒவ்வொருவருடனும். இந்த பவுலுக்கு பேசின உடனே என்ன நடக்கிறது? அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டோம். ஆசியாவுக்கு போற பயணத்தை விட்டுட்டு மக்கதனியாவுக்கு போறாங்க. போய் என்ன செய்கிறாங்க? அங்கே அவங்க
பிலிப்பு பட்டணத்தில் போய் அவங்க ஆண்டவரை அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இருந்து மக்கதேனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். நாங்கள் முதல் பார்த்தது சிம்சோன். தேவனாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு ஊழியக்காரன், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவிமடுக்கிற ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாங்கள் ஒன்றை செய்தால் தான் ஆண்டவர் அடுத்ததை பேசுவோம். நாங்கள் அந்த ஒன்றை செய்யாமல் விட்டோம்னா பேச மாட்டோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நாங்கள் கவனித்து கேட்டு நடக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, 23, 24, 25 நாங்கள் பார்க்கிற காரியம். இப்ப இவங்க அந்த பட்டணத்துக்கு வந்தாங்க. லீதியா என்கின்ற ஒரு பணக்கார அம்மா, நல்ல கம்பளங்கள் எல்லாம் விற்பனை செய்கிற அம்மா அங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சூனியம் செய்கிறவர்களா மந்திரம் செய்கிற ஒருத்தி அங்கு ரட்சிக்கப்படுகிறத, விடுதலையாக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அந்த பட்டணத்தில் அவங்களெல்லாம் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க, இவங்களை பிடிச்சு கொண்டு உள்ளுக்க போட்டுட்டாங்க, அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 25ஆம் வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். காவல் செய்கிறவர்கள் அல்ல, காவலில் கைதிகளும் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவஜனமே, அவர்கள் கட்டிலே இருக்கிறார்கள், அடைக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறான். தேவனுடைய ஊழியத்தை, பெலிஸ்தர்களை அழிக்கின்ற ஊழியத்தை அந்த கடைசி நேரத்திலே அவர் செய்துவிட வேண்டும் என்று அவர் துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16:26, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிற்று. லூசா போயிட்டு எழுதப்பட்டிருக்கு. பூமி அதிர்ந்தால் சொல்லலாம், பூமி அதிர்ச்சி நடந்தது, ஓகே. சிறைச்சாலை கதவு திறந்தது, ஓகே. பூமி அதிர்ந்து கதவு எல்லாம் நிலப்பெயர்ந்தது, ஓகே. ஆனா இவங்களுடைய சங்கிலி கட்டுகள் எப்படி அறுந்தது, எப்படி உடைந்தது, எப்படி லூஸ் ஆனது? இதுதான் ஆண்டவருடைய காரியம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை நாமும் நீங்களும் கேட்டு நடக்கும் பொழுது வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பொறுப்படுவார். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் ஆண்டவர் அந்த இடத்திலே உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம். பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை கேட்டவர்கள் தங்கி இருந்த இடம். அதனாலே ஆண்டவர் அவருடைய விடுதலைக்கு உதவி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கு அவர்கள் ஓடவில்லை. பாருங்கள், அவர்கள் ஓடவில்லை. அவர்கள் இங்கும் மாமிசத்திலே செயல்படவில்லை. பாருங்கள், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறோமா, ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 தொடக்கம் 33 வரை நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அவர்கள் எல்லாரும் தங்களை
கொலை செய்யும்படி, தற்கொலை செய்து கொள்ளும்படி அந்த அதிகாரிகள் முயற்சித்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாங்கள் ஓடவில்லை, நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் என்று அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் என்று கேட்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வீட்டில் வசனத்தை போதிக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியத்தை பணக்கார அம்மா லீதியா அந்த பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாயவித்த காரி ஒருத்தி அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டபடியினால் பிரச்சனையே வந்தது. அவளை வச்சு பிசினஸ் அவங்க எல்லாம் பிரச்சனை. இந்த இடத்துல அரசாங்க அதிகாரிகள் மட்டத்தில் இவங்க வீட்டில் கூப்பிட்டு சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, ஊழிய அழைப்பிலே நானும் நீங்களும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு இருந்த கிருபையை நானும் நீங்களும் போக்கடிக்க கூடாது. அப்போஸ்தலர் 16:39-40 நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாரிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். பாருங்களேன், அங்க இடத்துல ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது, தங்குறதுக்கு இடம் கிடைக்கிறது, சாப்பிடுவதற்கு அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். தேவஜனமே, ஆவியானவர்கள் சொல்வதை நானும் நீங்களும் கேட்டு நடப்பதிலே நாங்கள் கவனம் செய்வோம். பிள்ளைகளை கூப்பிடுவோம். இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கின்ற காரியம், இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஊழியம் மாமிசத்தோடு செய்கிறான். எப்படி செய்கிறான்? பாவமும் செய்கிறான், ஊழியமும் செய்கிறான். பாவமும் செய்கிறான். பெலிஸ்தருடைய பெண்களை அவன் விட்டு வைக்கவில்லை. காசாவுக்கு அவன் விபச்சாரியிடத்திலே போனான் என்று பார்க்கிறோம். தெரியலாலே அவள் ஃப்ரண்டினாக வைத்திருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்காலே அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு யுத்தங்களுக்கு மத்தியில அவர் ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சிம்சோனை போல ஊழியம் செய்ய போகின்றோமா, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலை போல பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட போகின்றோமா? அங்கேயும் அபிஷேகம் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. அபிஷேகம் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு பாருங்களேன், ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எழுந்து நின்று ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம்